புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரியல்மி பிளஸ் மீ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நோ நீட் சஜஷன் ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிருக்காரு முகேஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ சிவானா, அட்மைரிங் யுவர் ஒர்க் அண்ட் கண்டென்ட் லாட் ஆஃப் திஸ் டேஸ், sharing my experience below, used ChatGPT to polish the content to make it more readable. பாத்தீங்களா ரெஸ்யூமே. If you find this exhaustive, skip to last section as it has my intended question. ஆமா, சரி ஓகே, நாங்கள் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே சொல்லுவோம், ஏன்னா நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகும். ரியல்மி 9 5G SE இதுக்கு முன்னாடி ரியல்மி ஸ்பீட் எடிஷன். ஆமா, ஒன்று வந்து ஞாபகம் இருக்கு. ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் த ரியல்மி தான். இப்போ வாரத்துக்கு ஒரு ஃபோன் விட்டுருந்தாலும் அந்த டைம் இதெல்லாம் 9 பிரைம் 9லயே அத்தனை மாடல்ஸ் இருந்துச்சு. எதனா வாங்குறது? அவன்கிட்ட எனக்கு 5 அப்பெல்லாம் அரண்டிட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் 5ல பார்க்குறேன். 5i 5 Pro 5s. டேய் என்ன முடிவில் இருக்கு, நீ எப்போதான் நிறுத்துவதுக்கு? எண்டு கடை கிடையாதா? அதெல்லாம் நிறுத்த முடியாது. அப்படிதான் போயிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் எப்படி ட்ரெண்ட்ல இருப்போம்? அந்த 5 வரும்போது ட்விட்டர் ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கும் ரியல்மி ஹேஷ்டேக் அப்படின்னு. அந்த ஃபோன் அந்த 5 வரும்போது கூடவே வந்து XT X2 Pro X, அப்புறம் தனியாக GT ஒன்று வந்து Xல ஆனியன் எடிஷன், பூண்டு எடிஷன், பிரிக் எடிஷன். சரி ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ரியல்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு 3.5 வருஷமா. மீ பேட் 6 அது வந்து 1.5 வருஷமா யூஸ் பண்றாரு. அது சூப்பர் டேப் மீ பேட் 6. எவ்ரிதிங் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ், ஆப் யூசேஜ், இஷ்யூஸ் அண்ட் ஒய் ஐ எண்டட் அப் ஃபில்டிங் மை ஃபோன் அண்ட் டேப்லெட் யூசேஜ் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்றான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஃபோன் ஹிஸ்ட்ரி, நான் ஏன் ரியல்மி 9 5G SE வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. மை ஃபோன் ஜர்னி, சோனி எரிக்சன் ஃபர்ஸ்ட் கலர் டிஸ்பிளே ஃபோன் வாங்கியிருக்காரு. மைக்ரோமேக்ஸ் பேசிக் டச் கெப்பாசிட்டிவ், ஹானர் B மோஸ்ட் லவ்டு ஃபோன், ஹானர் 8X செகண்ட் மோஸ்ட் லவ்டு. ஹானர் வாங்கிட்டு அது எல்லாருக்கும் பிடிச்சிருது ப்ரோ. ஹானர் சில பேர்லாம் இருக்காங்க அதை தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் பிரீமியமான ஃபிளாக்ஷிப்பை வாங்கிட்டு அதை தூக்கி போடணுங்கிறதுக்காகவே அது திரும்ப இந்த படத்துல எல்லாம் வரும் பார்த்திருக்கீங்களா? எங்க தூக்கி போட்டாலும் அந்த பேய் திரும்ப வரும். அந்த மாதிரி இந்த அது என்ன பிசாசு தானே? ஆமா, அந்த படத்துல ஒரு பிசாசு மாதிரி இங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் மேதாளமா அந்த மாதிரி இவரை வந்து தொத்தி இது மேலே. ஆமா, சரி ரியல்மி 9 5G அது வேற யாரும் இல்ல, டாக்டர் கிருஷ்ணா தான். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ இவ்வளவு பேசிட்டு அப்புறம் அவரை விட்டு போயிட்டீங்க. அது டாக்டர் கிருஷ்ணா தான். ஹானர்ல வந்து மேஜிக் 7 Pro வச்சிருக்காரு. சூப்பர் போன் அது. ஆமா, இப்ப கூட SP பேக்கரி கூட்டு போனேன், பே பண்ண மாதிரி ஒரு மேஜிக் பண்ணாரு. ஓகே, ஐ காட் த ரியல்மி 9 5G கன்ஃபார்ம். நம்ம ஸ்பீட் எடிஷன் இன் மார்ச் 2022 18K வாங்கியிருக்காரு. MRP 21K. கார்ட் ஆஃபர்ல வாங்கியிருக்கேன். மெயின் ரீசன் வந்து என்னன்னா ஸ்னாப்டிராகன் 778 சூப்பர் ப்ராசஸர், செம ஸ்டேபிளான சிப் அது. 144 Hz டிஸ்ப்ளே, ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் ஃபார் தட் பிரைஸ். ஐ யூஸ்ட் இட் இன் ஆல் டிவைஸ் ஃபார் 1.5 years. அனிமே, அதுல தான் யூடியூப், ப்ரௌசிங், பிரேவ் யூஸ் பண்ணியிருக்காரு. பின்ட்ரெஸ்ட், ரெடிட், ஃபினான்ஸ் ட்ராக்கிங், பேங்கிங், ஷாப்பிங், டெலிகிராம், வாட்ஸ்அப், பேசிக்கலி எவ்ரிதிங். கேம் மட்டும் விளையாட மாட்டார் போல. FB, இன்ஸ்டா, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணாரு. அதனால தான் ஃபோன் நல்லா இருந்திருக்குது. FB, இன்ஸ்டா, ஸ்னாப்சாட் எதுவுமே இல்ல. SOT 9+ hours SOT. அப்ப மெட்டா ஆப்ஸ் தாங்க. another proof attached. எங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கீங்க நீங்க. another proof attached. Realme 9 5G how it held up, what was great அப்படின்னு போட்டிருக்காரு. டிஸ்பிளே utterly smooth, 144 Hz, செம்ம ஸ்மூத், அந்த பட்டர் ஸ்மூத். பர்ஃபார்மன்ஸ் crushed everything. ஃபர்ஸ்ட் 2.5 years still handles daily task, rare minimal lag. நெட்வொர்க் நோ மேஜர் இஷ்யூ ஃபேஸ்டு. ஜியோ, ஏர்டெல், VI, BSNL எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கால் கட்ஸ் இன் BSNL மட்டும் தான் போல. I had better experience with Jio in my home and office as composed in the community feedback. Currently using Airtel. Call quality not good as Jio, to be honest. As Jio had removed my go to recharge plan, I had to switch to Airtel plan. Unlimited voice, 24 GB 1 year validity. இதெல்லாம் நானும் வச்சிருக்கேன், ஆனால் டேட்டா பத்தல ப்ரோ. நியூட்ரல் ஒப்பீனியன். Camera rarely used, document scanning, mostly screenshot. My gallery maxes out at 8 to 10 total image in the point of time. Speakers just acceptable for calls, alarms. I typically used headphones. Speakers average என்றாரு அவரு. ஆமா. What annoyed me, charging issue kicked in around 1.5 years. 30 watt dart charger which once took less than 15 minutes for full charge. 50 now minutes 2 hours. It also dart charging switches on and off every 2 seconds in repetitive cycles. Super frustrating. I read it in Reddit. Turns out to be common software issue across Realme series 7 to 13 phone. நீங்க இதுக்கு ஆக்சுவலா சிப் லெவல் இஷ்யூ ஒன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சார்ஜ் அளவுக்குலாம் ஸ்விட்ச் ஆக கூடாது. ஆமா, ஏன்னா அவங்க போற சார்ஜ் போர்ட் மட்டும் மாத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்த மட்டும் மாத்தலாம். பேட்டரி லைஃப் 2000 ரூபாய்க்குள்ள வருங்க அது மாத்துறதுக்கு, போர்ட் மாத்துறதுக்கு. ஆஃப்டர் 2 years வந்து கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சுன்னு போட்டுருக்காரு பேட்டரி லைஃப். இப்போ வந்து ஏன் மீ பேட் ஏன்னா ஓவர்லோட் October 2023. I wanted to separate media consumption and modern app usage from the main phone due to security concerns. Correct.
I heard modern apps could interfere in the sensitive apps, even trigger trades without permission. ஆமா. So October 2023, I bought first tablet MiPad 6 24 gig. Super. Letting media and mods live there while reserving 9SC for secure and essential tasks. MiPad வந்து media beast with some quirks, display and audio. அது வந்த போதுல சமையிட்டு போறோம் MiPad 6. Display செம great, sharp, vibrant, butter smooth 144 Hz. Downside, lowest brightness is still too bright in night time. Maximum brightness indoors sometimes it's not enough for the HDR content. அது LCD ஓட கோலர் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் போகும். Audio, fire, 4 loud clear speakers. I have never stopped using I have nearly stopped using headphones except high-res music, power amp, KC DAC, KC caster bass is equal to fire. நிறைய பேர் கிட்ட caster இருக்கு பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதுல அந்த இது வர இருக்கும் bro, ப்ரொஃபைல் ஸ்விட்சர் மாதிரி மேல. ஆமா, அந்த இது பின் வச்சு நம்ம நவுத்தணும், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். நல்லா கொஞ்சம் கிரேசி தான். Performance plus charging, Snapdragon 870 performs excellently. Apps occasionally slows, possibly due to the 4-year-old Airtel router, but overall smooth. I plan to keep it for another 2 to 3 years. Battery life holds up. இந்த டேப் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பேட்டரி மாத்திர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. அப்டேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஹைப்ரோவைஸ் அப்டேட் மட்டும் தான் வருமே தவிர ஆண்ட்ராய்ட் மாறாது. ஆமா, அதனால உங்க டேப் தப்பிச்சிரும். அண்ட் மோரோவர் இது வந்து நிறைய பேர் இந்த 870 இருக்கனால கேமிங்க்கு நிறைய பேர் வாங்கினாங்க. இல்ல ஜோக் என்னன்னா 870னால தான் வந்து மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தரமுலன்னு சொன்னாங்க. மேட்டர் என்னன்னா எனக்கு நான் திரும்பியும் இது வந்து ஏதோ ஷாமியோட பேடுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, நிஜமாவே இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்ட்ராய்டில் அப்டேட் கொடுத்து ஃபோன் சிறப்பாக செயல்படுது அப்படின்னா ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கான கம்பெனிஸ் தான். ஆமாம், அதனால இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள போகலன்றதுனாலே சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஏன்னா முன்னாடி ரெட்மி நோட் சீரிஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரோ மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வராது. மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் நின்னதுக்கு அப்புறமா நமக்கு MIUI மட்டும் கரெக்ட் வெர்ஷன். அதனால எங்க அம்மாக்கு ரெட்மி ஃபோன் வச்சிருந்த போது வெறும் வெர்ஷன் அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும், ஆண்ட்ராய்டு அப்டேட் வராது. அது ரொம்ப பெட்டரா இருந்தது. ஆண்ட்ராய்டு அப்டேட்டோட சேர்த்து பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்ட்ல இருக்கிற ஃபீச்சர் எல்லாமே மேல ரிஃப்ளெக்ட் ஆக போற மாதிரி தான். MIUI ஸ்கின் தான் இருக்க போகுது. அதேதான். அதுக்கு எதுக்கு எனக்கு மேஜர் அப்டேட் தான் நமக்கு தோணும். அதனால அது வந்து ஒரு வகையில பார்க்கும்போது நல்லா இருக்கு. Downside, software support disappointing. My MiPad got only 1 year update, while MiPad 7 gets 4+6 years. Why Xiaomi? அது இந்த ப்ராசஸர் இஷ்யூ தான். அதெல்லாம் வந்து பேக்லாஷ் ஆனதுனாலயே நிறைய அப்டேட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 வருஷத்துல MiPad 7 கழுதையாகுதான்னு பாருங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ் ரைட் above இங்க தாங்க இருக்கு, நாங்க சொல்றோம். இப்போதைக்கு வந்து பிரச்சனை இல்லாம ஓடுது. மேஜர் அப்டேட்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கும். பாப்போம். டிஸ்ப்ளே சைடு நாட் ஆன் பேக் சைடு. Reddit that again it's common, it usually heats up if used for a longer time with high brightness. bro லைட்டா ஹீட்டிங் தெரியும். அது அதாவது போனை விட ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். போனை விட கம்மியா தான் இருக்கும். இது என்ன சொல்றாருன்னா ரொம்ப ஹை பிரைட்னஸ் வச்சு அப்படியே தான் still manageable. HyperOS 2.0.5 வந்திருக்கு. was last update and it removed the manual portrait landscape toggle at the corner of the screen. Brought it back with the USB ADB debug tool. Super. Lacking back cover option. Only 1 or 2 clean plastic or silica case like phone case available in e-commerce platform. I don't prefer டேபுக்கு மோஸ்டா இருக்காதுங்க. அது எந்த பிராண்டா இருந்தாலும் கோலார் தான். இப்போ கரண்ட் செட்டப் வந்து டேப்லெட் வந்து ஃபன்னுக்கும் ஃபோன் வந்து செக்யூருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ மொத்தம் வந்து SOT less than 1 hour per day. என்னது இது யூஸே பண்றது இல்லையா அந்த லைவர்? ஓ ஒன்லி பேட்லயே செட்டில் ஆயிட்டானா, ஃபோன்லாம் தூக்கி ஒரு வாரமா போடுறா அப்படின்னு. அவனை வாரமா வைங்க சார் அப்படின்னு. ஸ்டோரேஜ் யூஸ்ட் வந்து 29 out of 128 GB. ஹை யூசேஜ் மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஆஃபீஸ்க்கு தான் யூஸ் பண்றாரு. மீடியம் யூஸ்ட் ஆப்ஸ் வந்து UPI. ரேர் யூசேஜ் வந்து வாட்ஸ்அப் ரேர்ல இருக்கிறனால தான் தப்பிச்சிட்டாரு. ஜிமெயில், ராபிடோ, யூபர். இதே MiPad 6 பொறுத்த வரைக்கும் மீடியாஸ் அண்ட் மாட்ஸ்க்கு மட்டும் தான். அபவுட் 95% ஆஃப் தி பிலோ மென்ஷன்ட் ஆஃப் தி மாடட் ஆப்ஸ் வெர்ஷன் ஆர் மாட் வெர்ஷன். வீடியோ யூடியூப் ரிவென்ஸ்ட், MX Player Pro, சோஷியல் கண்டென்ட் டெலிகிராம், Pinterest, Reddit, WhatsApp, Fishbowl, LinkedIn, audio, power amp, high-res music for the IEM, browser Brave, mostly used for the reading, surfing, shopping and lifestyle, Flipkart, Swiggy, Zomato, Spotify. Finance app முதல்ல கொண்டு tab தான் தலைவர். tab தான் டாப்ல இருக்கு இப்ப. Finance, Economic Times, Mint, Screens, Screener, Trading View, ET Market, CNBC, Money Control, Productivity and AI, ChatGPT, DeepSeek, WPS Office. Super. SOT is dynamic, depends on my workload and boredom. Weekend SOT வந்து 10+ hours per day. அதெல்லாம் அப்ப tab தான் ஜாலியா யூஸ் பண்றாரு. tab தான் யூஸ் பண்றாரு. நல்லா அது சைஸும் கரெக்ட்டா இருக்கும் bro. Final thoughts. Realme 9 5G SE gave me a stellar run. The display and performance still holds up. The charging bug வந்து constant hassle. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க bro. MiPad 6 modern day media power house, excellent display, great audio, smooth performance, just needs better software support and case option. Question நான் வந்து கேக்குறதா இருந்தேன் இல்லையா, டு தி ரீடர் அண்ட் பிளானிங் அஹெட் போட்டுருக்காரு மாத்துறதுக்கு. ஆமா, சோ ஃபோன் ஒன் மோர் இயர் யூஸ் பண்ணாலும் ஸ்டக் ஆன் Android 13 even with charging issue, but now my office apps require 14+, forcing me to look for a new device. I am exploring 14 to 15 to 16K segment. Decent performance processor, preferably flat display, 6000+ mAh battery,
வேல்யூ ஃபார் மணி வித்தவுட் மேஜர் காம்ப்ரமைஸ், அவாய்டிங் சாம்சங் ரெட்மி 15 பல்கி. ஸோ ஹியர் இஸ் மை ஷார்ட் லிஸ்ட். ரியல்மி P4 மை டாப் பிக், தேங்க்ஸ் ஃபார் 3+4 years ஆஃப் அப்டேட், மினிமல் காம்ப்ரமைசஸ். இது வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஓப்போ K13 5G இதுவும் நல்ல ஆப்ஷன். ஆனால் 7000 mAh, ஆனால் இது வந்து 17,000 வரும் ப்ரோ. நீங்க சொல்ற பிரைஸ்க்கு எப்பயாவது ஆஃபர்ல வந்தா உண்டு. ஆமா. Infinix GT30 Plus, Infinix GT30 Pro போயிருங்க ப்ரோ. அது வந்து 20,000 மேல ஆகும், ஆனா ஒர்த்து. டெக்னோ போவா 7 போறதுக்கு பதில் டெக்னோ போவா கர்வ் போயிடலாமோன்னு தோணுது. போவா கர்வ் வந்து ஆனா கர்வ் டிஸ்ப்ளே, உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் வேணும்னா போவா 7 கரெக்ட் தான். 1 year ஆஃப் அப்டேட்ஸ். ஆனா எனக்கு அந்த 1 year அப்டேட் ஒரு பிரச்சனையா தெரியல ப்ரோ. அப்கமிங் Redmi Note 15 சீரிஸ் லுக்ஸ் டெம்ப்டிங். பிரைஸ் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா Redmi Note 15 வந்து 6 Gen 3ல இந்த தடவை. ஆமா. ஸோ அது வந்து உங்களுக்கு 18,000 அந்த மாதிரி பிரைஸ்ல தான் வரும். Note 15ல ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா, Note 14 வரைக்கும் இப்போ 3.5 ஜாக் இருந்தது, தூக்கியாச்சு, முடிச்சு விட்டாச்சு மொத்தமா. ஸோ வுட் லவ் டு ஹியர் யுவர் தாட்ஸ். நீங்க P4 சீரிஸ் பத்தி பேசவே மாட்டீங்க. மேபி ஐ மிஸ்ட் இட் ஆர் ஆஸ்கிங் அகைன் தி சான்ஸ். P4 இப்பதாங்க ரிலீஸ் ஆச்சு. P4 இப்போ ரிலீஸ் ஆனது மட்டும் இல்ல ப்ரோ, Realme மேல வந்து இப்போ நீங்க சொன்ன Realme 9SC மாதிரிலாம் இப்போ Realme இல்ல. அந்த குவாலிட்டி வந்து நீங்க குடுக்குற காசு கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஹை எண்ட் போற மாதிரி. ப்ரோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம படிச்சோம் P3 Pro பத்தி நிறைய பேர் வருத்தமா தான் போட்டுருந்தாங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்குங்கறாங்க, சம்பந்தமே இல்ல. கரெக்ட். ஆனா இதுவே K13 பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எல்லாரும் அது நல்லா ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. அப்ப நான் எப்படி ப்ரோ P4 சஜஸ்ட் பண்ணுவேன்? நான் அப்ப என் மனசுல என்ன வரும், இருக்கலே எல்லாரும் சேஃப் பெட் எது சொல்றாங்களோ அதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Note 14 சீரிஸ் 15 சீரிஸ் வந்துரும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா K13 வச்சுக்கோங்க ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், சார்ஜ் எல்லாம் போட தேவையில்லை, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க போகுது, டேபை தான் யூஸ் பண்ண போறீங்க, அழகாக ஒரு வாரமா இருக்க போகுது அந்த ஃபோன். பெஸ்ட் ப்ரோ உங்களுக்கு. ஸோ இதுதான் ப்ரோ. இன்னொன்று என்னன்னா, இன்னொன்று ஓப்பனாக சொல்றேன் ப்ரோ, நம்ம நண்பர்கள் எவ்வளோ அதிகமாக டேட்டா தராங்களோ அந்த டிவைஸ் பத்தி ஜாலியாக பேசுவோம். நாங்க பர்சனலா வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணியிருந்தாலும் தைரியமா பேசுவோம். ஆமா, அப்படி இல்லைன்னா நாங்க அந்த டிவைஸ் எப்பயுமே ஸ்கிப் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து ஆணித்தனமான கமெண்ட்ஸ் வைக்க முடியாது இல்லையா? அதனாலதான் மோட்டோவை பத்தி எங்களால சொல்ல முடியல. மோட்டோ இனிமே சொல்லுவோம் பாருங்க. இப்ப G96 SR யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா ஆமா, நம்ம அந்த ரெண்டுக்கு. அப்ப வண்டவாளம் தெரிஞ்சிடும். வண்டவாளம் தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. போன் வந்து பிரீமியமா இருக்கு, ஸ்பீக்கர் வந்து மாமூல வைக்கிற கண்ணம்மா யாரா அதனால ஸ்பீக்கர் ஆஃப் பண்றா, அந்த மாதிரி லவுடா இருக்கு ஸ்பீக்கரா. ஆமா, அதெல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. போன் வந்து கையில பிடிக்க நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதான் சொல்றேன். பில்ட் குவாலிட்டி, பிரீமியம்னஸ் எல்லாமே ஓகே. எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கேமரா பெரிய பிரச்சனை. ஓகே, அக்கேஷனல் ஸ்டேட்டஸ் ஓபன் ஆகுதா இல்லையா? ஓபன் மட்டும் தான் ஆகுது. ஜிபேல பே பண்ண முடியுமா முடியாதா? ஓ அதுவா? இல்ல பங்க்ல இருக்க, நான் விருப்பப்படல. சோ அதனால வந்து நம்ம ஆளு யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னா லேக் நல்லாவே தெரியுதான் ப்ரோ. 7th Gen 2 நல்லா இருக்கு. இவங்க ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் சொதப்பறது நல்லா ஃபீல் ஆகுதுன்றான். அது கேமரா ஆப்பே உங்களுக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் ப்ரோ. ஏன்னா Edge 60 Proலே சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நம்ம வந்து கேமரா சென்ட்ரிக் போனா பாக்கலன்னு நீங்க இப்ப SRKயோட தரப்புல அவனோட தாட் என்ன வருதுன்னா Edge 50 Neo யூஸ் பண்ணிட்டு இப்ப இதுக்குள்ள போனேன்னு வைங்களேன் G96. ஆஹா, G96 ஓட Edge 50 Neo வந்து வேற லெவல் கேமராங்கறான். ஓ கேமரா வைஸ் ஓகே. ஆமா, இது கேமராக்கான போனே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா பவர்னு விட்டதே மெயின் இதுதானே, பேட்டரிக்காக தானே. சரி, மொத்தம் வந்து ஒரு ஆவரேஜ் டிவைஸ் ஓகே வித் பிரீமியம் லுக்ஸ் அப்படினா அத வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் வெச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மோட்டரோலா. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்லயே இல்ல. ஆமா சரி, if you are reading till the end, ரொம்ப நன்றி bro, spending your valuable time on this. சந்தோஷம் bro, I will keep supporting you on anyhow. டேட்டா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். K13 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெச்சுக்கோங்க bro. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அந்த போன். Oppoவோட கலர் வாய்ஸ் நல்லா இருக்கும் bro. Yes bro, so keep that in mind. ஓகே, கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ வேற லெவல் தான். ஓகேங்க, சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போங்க. அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய். பரட்டா.